அண்ணாமலை அதிகமாக பேசிவிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி பிளவு ஏற்பட அவரே காரணம். விமர்சனங்களை விட்டுவிட்டு வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கூறியதாவது: பாராளுமன்ற தேர்தலில் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக வாக்களித்தவர்களுக்கு, தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். எங்களுக்கு வாக்களித்த மக்களை மதிக்கின்றோம். அதிமுக தொடர்ந்தும் மக்கள் பணியாற்றும். அதிக திட்டங்களை கோவைக்கு தந்து உள்ளோம். எதிர்க்கட்சியாக இருந்து எங்கள் பணியை செய்ய உள்ளோம். நான் அண்ணாமலையை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அதிமுக பல தேர்தல்களை சந்தித்த கட்சி. நாங்கள் 2019 19.39% வாக்குகள் பெற்ற நிலையில் இன்று 20.46% வாக்குகளை பெற்றுள்ளோம். திமுக வாக்குகள் குறைந்துள்ளது. அண்ணாமலை கொஞ்சம் அதிகமாக பேசியுள்ளார். பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தபோது எல். முருகன், தமிழிசை போன்றவர்கள் இருந்தனர். ஆனால் அண்ணாமலை அண்ணா, அம்மா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பற்றி பேசியுள்ளார். அவர் அரசியலில் வந்து கொஞ்சம் நாள்தான் ஆகிறது. அதிமுக பாஜக கூட்டணி கலைந்தது அண்ணாமலையால் தான். கூட்டணி அமைத்து இருந்தால் 30 தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கலாம். அண்ணாமலை விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். 2014 CPR வாங்கிய வாக்குகள் விட இப்போது அண்ணாமலை குறைவாக வாங்கியுள்ளார். கட்சிக்கு வெற்றி தோல்வி சகஜம். அண்ணாமலை அவரின் தலைமை பதவியை பார்த்துக் கொள்ளவும். எங்களை விமர்சிக்க வேண்டாம். நிறைய பொய் சொல்லி வாக்குகளை கேட்டுள்ளார். அதிமுக தோல்வியை வெற்றி படிக்கட்டாக பார்க்கிறது என்று அவர் கூறினார். இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா வெளிப்படையாக தெரியும்.